சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் இன்னும் நிறைய பேர் நடிச்சு வெளியே வந்திருக்கிற லால் சலாம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். விளையாட்டில் மதத்தை கலந்துருக்கீங்க, குழந்தைங்க மனசுல கூட விஷத்தை விதைச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த படத்தோட கதைன்னு கேட்டிங்கன்னா, எல்லா படத்துக்குமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் இதுதான், இந்த படத்தோட ஸ்டோரி தான் சொல்லி நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் இந்த படத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை அதுக்கே ஒரு கிழக்கதைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கதையில் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை பேசுகிற படம் இது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் ட்ராப்பாக கிரிக்கெட் எடுத்திருக்காங்க. அது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு தேர் இருக்கும். அந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஊருக்கு சம்மந்தப்பட்டு இருக்கும். அந்த தேர் பிரச்சனை போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கதைகள் இந்த படத்தில் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மெயின் கதை எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தொகுதியிலே யார் எம்எல்ஏ ஆமான்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை பிடிக்காத ஒரு எதிர்கட்சிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒற்றுமையாக இருக்கிறதா நம்ம ஜெயிக்க முடியாது, இவங்க ஓட்டை நம்ம பிரிக்கணும், அதனால வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை உண்டாக்கி விளையாடுற மாதிரி வந்து ஒரு கதை கொண்டு வராங்க. கடைசியில் அந்த ஊர்க்காரங்க பிரிஞ்சாங்களா, சண்டை போட்டாங்களா, திருப்பி அந்த சண்டையிலிருந்து எப்படி சேர்ந்தாங்கன்றத இந்த படத்தோட மெயின் கதையை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தமிழ் படத்தில் பார்த்துருக்கலாம். கதை என்ன தான் பழசாக இருந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா ஒர்க் பண்ணால் ஒரு சுமாரான படத்தை கூட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மாதிரி காட்டலாம். ஆனால் இவங்க ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அடுத்த சீன் இதுதான் வரும்னு சொல்லி வந்தப்போ நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. இவன் அடிக்கத்தான் போகிறா, அதனால் பிரச்சனை வரத்தான் போகுன்ற மாதிரி வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்க்ரீன் பிளே இருக்குது. இதுக்காக அவங்க ஒர்க் பண்ண மாதிரி ரிசர்ச் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. ஈஸியாக வந்து பார்த்தா கதையில் தான் சும்மா நம்ம போட போக்கில் ஒரு கதை எழுதி விட்டுருப்போம்ல. நான் 10th படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 கொடுத்துருவாங்க கொஸ்டின் பேப்பரில். அந்த கதையை நம்ம டெவலப் பண்ணி எழுதணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இஷ்டத்துக்கு கதை அடிக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்க அந்த கதையை டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்கிற படமாக வர வேண்டிய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வச்சிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேமியோன்னு சொன்னாங்க. வந்து படத்தில் ஒரு 45 ஒரு 50 நிமிஷம் வருவார். அப்புறம் விக்ராந்த், விஷ்ணு விஷால் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வருஷம் அந்த கதையை ஆரம்பிக்கும். அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா படத்து கூட அந்த கேரக்டர் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளால பார்க்க முடியல. சூப்பர் ஸ்டார் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த மனுஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் வேப்பா பார்ப்போமே தவிர படத்து கூட அந்த அவரோட கேரக்டர் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. அது வந்து விஷ்ணு விஷால் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இந்த பிரச்சனை தப்புன்ற ஒரு பதட்டம் நமக்கு வரணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. அவரு ஹீரோப்பா தப்பிச்சிருவாருன்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. மற்றபடி வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழுவாங்க. அழுகும்போது வந்து இதுக்கு அழுதுகிட்டு இருக்குது இவன் சத்தா நமக்குன்ற மாதிரி தான் நம்ம படத்தை பார்த்துருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டருமே ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது வந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. படத்தில் நல்ல விஷயம்னா சூப்பர் ஸ்டார் வர சீன்ஸில் ஒரு சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கபில் தேவ் கேமியோ பண்ணுவார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செந்தில் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் பார்க்கறது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த படத்தில் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு பேர் ஒருத்தவங்க வருவாங்க, ஹீரோனி. அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஜோ படத்தில் எப்படி மாளவிகா மனோஜ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கிளப் நிறைய உருவாச்சு. அதே மாதிரி வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்குமே ஃபேன் கிளப் நிறைய உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஏற மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழான்ற பாட்டு உலக நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டை எடுத்த விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த திருவிழா செட்டு, அந்த தேர் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. மற்றபடி வந்து பெருசாக பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு நார்மல் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இசை புயல் அளவுக்கு போடல, நார்மல் மழை வெஞ்ச அளவுக்கு தான் போட்டிருந்தாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்கிற படமாக இந்த படம் வர வேண்டியது. ஆனால் அவங்க சொன்ன விதன்றது அப்படின்னா, அதாவது படத்தை எடுத்த விதன்றது அப்படின்னா ரொம்ப போரிங்காக ஒரு பழைய ஸ்டைல் எடுத்தனால அப்படின்னா நம்மளால இந்த படத்தை கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. சூப்பர் ஸ்டாருக்காக அப்படின்னா ஒரு டைம் பார்க்கலாம்.